ராஜா, இந்த ஊர்ல ஒரு பெரிய மனிதர் இருக்கிறாரு, முக்கியமான மனிதர், அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன் வாங்கன்னு கூட்டிட்டு போறாரு. அப்படி யாருப்பா இந்த ஊர்ல பெரிய மனிதர்னு ராஜாவும் போய் பார்க்கும் பொழுது, எனக்கு ஏதாவது 2 வார்த்தை சொல்லி தரீங்களா, அந்த 2 வார்த்தையை வச்சு நான் எப்படியாவது பழச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்பாரு. எனக்கு ஒரு கதை சொல்றீங்களா? குழந்தைங்களை, வணியத்தையின் அன்பான வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? சூப்பரான ஒரு கதையோட வணியத்தை இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஒரு ஊர்ல ஒரு பிச்சைக்காரர் இருந்தார். ரொம்ப ஒன்றுமே இல்லை அவருக்கு. வரவங்க போகிறவங்க கிட்டலாம் யாசகம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அதிகமாக ஒன்றும் கிடைக்கவே இல்லை அவருக்கு. அவர் ஒரு குப்பை தொட்டி பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாரா, அதனால எல்லாரும் அவரை குப்பை குப்பைன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. இப்படியே அவர் இருப்பார். ஏதோ 1-2 கிடைக்கும், அதை சாப்பிடுவார், எதுவும் பண்ண மாட்டார், அப்படியே அழுக்கா அப்படியே உட்காந்துருப்பார். ஒரு நாள் அந்த ஊரில் ஒரு பெரிய ஞானி வந்தாருன்னு சொல்லி மக்கள் எல்லாம் போய் சந்திக்க போகிறாங்க. நிறைய பேர் போய் பார்த்துட்டு பேசிட்டு போகிறதெல்லாம் அந்த பிச்சைக்காரர் கேட்டுகிட்டே இருந்துட்டு, நம்மளும் போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு மெதுவாக எழுந்திரிச்சு அந்த ஞானியை பார்க்க போகிறார். அவ்வளோ கூட்டத்தில் எல்லாத்தையும் பார்த்த ஞானி கடைசியாக ஒரு ஓரமாக அழுக்கா குளிக்காமல் கஷ்டப்படுற மாதிரி ஒருத்தர் வந்து நிற்கிறாருன்னு பார்த்துட்டு, இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவார். இவரும் போய் வணக்கம் சொல்லுவார். உனக்கு என்ன வேணும் நண்பா அப்படின்னு ரொம்ப அன்பாக கேட்பார் அந்த ஞானி. எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியல, எனக்கு ஏதாவது 2 வார்த்தை சொல்லி தரீங்களா, அந்த 2 வார்த்தையை வச்சு நான் எப்படியாவது பழச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்பார். உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே நல்லா இரு அப்படின்னு சொல்லுவார். சரி நன்றி, எனக்கு அந்த 2 வார்த்தை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்பார் அவர். அதான் இப்போ சொன்னனே நல்லா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஓ, இதுதான் அந்த சொல்லா, சரின்னு இவர் என்ன பண்ணுவார், இந்த பிச்சைக்காரர் திரும்பி வரும்பொழுது நல்லா இரு நல்லா இரு நல்லா இருன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே வருவார். அப்புறம் வாய் விட்டு சொல்ல ஆரம்பித்தார். எப்பவும் போல் அந்த குப்பை தொட்டி பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாரு. அப்போ இருந்து யார் அவரை வந்து பார்த்தாலும், அவருக்கு ஒரு யாசகம் போட்டாலும், திட்டினாலும், இல்லை சிரித்தாலும், அவரை பார்த்தாலும், என்ன பண்ணாலுமே அவர்கிட்ட 2 வார்த்தை சொல்ல ஆரம்பித்தார். என்ன சொல்ல ஆரம்பித்தார் சொல்லுங்கள்? நல்லா இரு நல்லா இரு நல்லா இரு. இதை தவிர அவர் எதுவுமே பேசுறதில்ல. சண்டைக்கு போனாலும் அதே தான் சொல்லுவார், திட்டினாலும் அதே தான் சொல்லுவார், காசு கொடுத்தாலும் அதே தான் சொல்லுவார். பெருசாக இது யாரும் கண்டுக்கல. கொஞ்ச நாள் ஆக ஆக மக்களுக்கு இவர் சொல்கிறத கேட்குறக்கு நல்லா இருக்குது, இவர் நல்லா சொல்கிறாரு, மனசார சொல்கிறாரு அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் ஒரு பெண் போய் அவங்கக்கிட்ட ஒரு ரூபா காசு கொடுக்கும் பொழுது நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டார். அந்த அம்மாவுக்கு ரொம்ப மனசு முழுக்க நிறைஞ்சு போச்சு, நல்லா சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கொஞ்சம் ரூபாயை சேர்த்தி கொடுத்துட்டு எல்லாத்துக்கிட்டேயும் அவர் சொன்னது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்படி ஒருத்தவங்க சொல்லும் பொழுது எல்லாருமே என்ன பண்ணாங்க, அவர்கிட்ட போய் நின்று அவர் நல்லாருன்னு சொல்கிறத கேட்டுட்டு வர ஆரம்பித்தாங்க. இன்னும் சொல்ல போனால் எங்கேயாவது போகும்பொழுது ஒரு விஷயத்துக்காக ஒரு காரியம் நடக்கணும்னு போகும்பொழுது அவர்கிட்ட போய் நிற்பாங்க, அவர் நல்லா இருன்னு சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு போனால் நல்லது நடக்குதுன்னு எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சிச்சு. இப்போ மக்கள் எல்லாம் சேர்ந்து சரி நமக்காக வாழ்த்துறாரேன்னு சொல்லி அவருக்கு ஒரு குட்டியா வீடு, உணவு, உடை என்ன தேவையோ கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்பவும் அவரு அந்த 2 சொல்ல தவிர எதுவுமே சொல்றது இல்லை. நல்லாரு நல்லாரு நல்லாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு முறை அந்த ஊருக்கு ராஜா வந்திருக்கிறாரு. அப்போ மந்திரி சொன்னார், ராஜா, இந்த ஊரில் ஒரு பெரிய மனிதர் இருக்கிறாரு, முக்கியமான மனிதர், அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறார். அப்படி யாருப்பா இந்த ஊரில் பெரிய மனிதர்னு ராஜாவும் போய் பார்க்கும் பொழுது இந்த யாசகரை தான் காமிக்கிறாங்க. இவர் ரொம்ப எளிமையாக இருக்கிறாரே, சாதாரணமாக இருக்கிறாரு, இவர் என்ன பெரிய ஆளுன்னு சொன்னீங்க அப்படிங்கும் பொழுது ராஜாவை பார்த்து அந்த யாசகர் சொன்னார், நல்லா இரு அப்படின்னோடனே ராஜா, நான் இந்த நாட்டுக்கே ராஜா, என்னவே நல்லா இருன்னு சொல்லுவியா அப்படின்னு கேட்டோடனே மறுபடியும் அவர் நல்லா இரு அப்படின்னு சொன்னோடனே, ஆஹா, எல்லார்த்தையும் நல்லா இருன்னு சொல்கிறக்கூடிய ஆளா இவர், சரி என்ன வேணும், என்னதான் வேணும், ஏதாவது வேணுமா, நான் ராஜா, உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு அப்படின்னோடனே. அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரகப்பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான். நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான்.
நல்லா இரு அப்படின்னு அவர் மறுபடியும் சொன்னோடனே, சே ஏதாவது வேணுமான்னு கேட்கும்போது கூட தனக்கு தேவையானது கேட்காம நல்லா இருன்னு சொல்கிறாரே, இவர் நிச்சயமாக நல்ல மனசுக்காரரு, இனிமேல் இவருக்கு தேவையான எல்லா அடிப்படை தேவைகளையும் அரசாங்கமே ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த நாட்டில் அந்த ஊரில் எல்லா இடத்துலையும் அவர் தான் சிறந்த மனிதர், உயர்ந்த மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ராஜா வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு, எப்படி நீங்கள் இந்த இந்த நல்லா இருங்கிற இந்த சொல்ல அவங்க சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் நீங்கள் எது எப்படி கடைபிடிக்கிறீங்க என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த யாசகர் சொன்னார், எனக்கு 2 சொல் தான் சொல்லி கொடுத்தாங்க, அந்த 2 சொல்லை வச்சே இத்தனை பேர் மனசை சந்தோஷப்படுத்த முடியுது, இவ்வளோ பேருக்கு நல்லதான ஒரு விஷயத்தை நினைக்க முடியுது அப்படின்னா, நல்லா படித்தவங்க, நிறைய சொற்கள் தெரிஞ்சவங்க, நல்ல நல்ல சொற்களை, இனிமையான சொற்களை, நம்பிக்கை தரக்கூடிய சொற்களை, அன்பான சொற்களை பேசும் பொழுது எல்லாருக்குமே நல்லதாக நடக்கும். அப்போது நமக்கு குறைந்த சொற்கள் தெரிஞ்சாலுமே நல்ல சொற்களாக தெரிஞ்சுக்கணும். நம்ம அம்மா அப்பா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர் எல்லார்கிட்டையும் நல்ல சொற்களை நம்ம பேசணும், நல்ல சொற்களை கேட்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை. மறுபடியும் நிறைய கதைகளோட மணியத்தை உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.